ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அழகான மலர்களை தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் என்னோடய வீட்டு முன்னாடி இருக்கிற ரோஜா செடிங்க. இந்த ரோஜா செடியில் 3 விதமான பூக்கள் பூக்கும். 3 கலர்ஸில் பூக்கள் வரும். ஒன்று இந்த டார்க் ரெட்டில் இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒன்றும் அவ்வளோ பெருசாக என் கை அளவுக்கு இருக்கும். இதோட மொட்டுகளே நல்லா பெருசாக இருக்கும். விரியும் போது இன்னுமே அகலமாக பெருசாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல வாசனையும் கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் நம்மக்கிட்ட பிங்க் கலர் ரோசஸ் இருக்குது. பிங்க்கும் ஒயிட்டும் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ரோஸ். இது நல்லா மலர்ந்து இருந்தது. இப்போ ஒன்றே தான் இருக்குது. போன தடவை உங்ககிட்ட காமிக்கும் போது அதில் நிறைய பூக்கள் இருந்தது. பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே மலர்ந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம கிளமாட்டிஸ் தாங்க. இந்த பூக்களும் இந்த தடவை நிறையவே வந்திருக்கு. அப்படியே படர்ந்து இந்த மரத்து மேலே தாவி போய்கிட்டே இருக்குது. பூக்களும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஏன்னா நிறையவே நிறைய முட்டுக்கள் இருந்தனால பூக்கள் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம்னா பெருசாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தடவை பூக்கள் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடி நிறையா. இது நம்மளோட டெய்சிஸ் தாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே இந்த டெய்சிஸ் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதனால தான் மேலே பனித்துளி மாதிரி தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த செடி. ரொம்ப குள்ளமாக இருக்கும். ஆனால் செடி நிறைய பூக்கள் இருக்கும். இது நம்ம ஹோஸ்டாஸ் தாங்க. இந்த ஹோஸ்டாஸும் மொட்டு விட்டுருச்சு. சில பூக்கள் மலர்ந்துருச்சு. ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும். நம்ம ஊரில் லில்லி பூ மாலையில் கட்டுவாங்க இல்லைங்களா, அதே ஸ்மெல் தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு ஹோஸ்டாஸும் இருக்குது. அது ஒயிட் கலர். இது ஊதா நிறம் கலந்த மாதிரி இருக்கும் இந்த ஹோஸ்டாஸ். இதுதான் இந்த ஒயிட் கலர் ஹோஸ்டாஸ். இன்னும் பூ விடலை. ஒரு 2-3 வாரம் கழிச்சா இதுலேயும் அழகாக நிறைய பூக்கள் இருக்கும். இந்த செடி பார்த்திங்களா, குத்துச்செடி தான். ஆனால் எவ்வளோ அழகாக பெரிய பெரிய வெத்தலை மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட இலைகள்லாம் லாவெண்டர் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது ரொம்ப ஹார்டியான ஒரு பிளான்ட்டுங்க. இது எந்த சீசனுக்கும், அதாவது கோல்டில் வளராது. பட் அந்த செடி சாகாது. எவ்வளோ பனி இருந்தாலும் எவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் அந்த செடி அப்படியே இருந்துட்டு சம்மரில் திருப்பி வந்துடுவாங்க. ரொம்பவே வாசனையாக நறுமணமாக இருக்குங்க. இந்த பூக்கள்லாம் கொஞ்சம் பெருசாகணுன்னு நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி தலகாணி கடியில் வச்சுடுவேன். நல்ல தூக்கமும் கிடைக்கும். நல்லா அப்படியே மைல்டாக ஒரு ஸ்மெல் நம்ம பெட்ரூமில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இதில் டீயும் போட்டு கொடுக்கலாம் காய வச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆயில் பண்ணலாம். நல்லா தேங்காய் எண்ணெயில் சுட வச்சு தலைக்கு தேய்க்கலாம். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாவெண்டரும் ரோஸ்மேரியும் ரொம்பவே நல்லது ஸ்கேல்ப்புக்கு, ஹேர் க்ரோத்துக்குன்னு சொல்கிறாங்க. கிடச்சிதுன்னா மறக்காமல் இதை ஆயிலில் சூடு பண்ணி நல்ல எண்ணெய் எடுத்து தலைக்கு தேய்ங்க. நான் ஒரு வீடியோ இதை எப்படி ஆயில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற பெருவியன் லில்லிஸ் தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஒரு இன்வேசிவ் பிளான்ட் மாதிரி. அது பாட்டுக்கு வந்துடும். ரொம்ப க்யூட்டாக பார்க்குறதுக்கே கோல்டன் கலரில் ஆரஞ்சு தான். ஆனால் நான் கோல்டன்னு தான் சொல்லுவேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டாராக அந்த இடம் ஃபுல்லாக கோல்டன் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் எந்த மெயின்டெனன்ஸும் தேவையே இல்லைங்க. தண்ணியும் பெருசாக தேவையே படாது. அது பாட்டுக்கு வரும், அப்படியே போயிடும். வின்டர்லாம் பார்க்கவே முடியாது. இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் சம்மரில் சூப்பராக இடத்தையே அழகுபடுத்திடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா. இது பார்த்திங்களா, லெபல்லான்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை. பார்க்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். 2 இதழ்கள் தாங்க, ஆனால் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இது டெய்லியா தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல. எவ்வளோ செடி நிறைய இலையே தெரிய மாட்டேங்குது. ஒரு பூக்கள் மட்டும்தான் ஒரு பொக்கே மாதிரி தெரியுது பாருங்கள்.
அது பக்கத்துலேயே பான்சீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஃபில்லர் பிளான்ட்ஸ் தான். இந்த லொபெல்லா, பான்சீஸ் எல்லாமே ஃபில்லர்ஸ் தான். இந்த பாட்டை இவ்வளோ பிளான்ட்டரை நமக்கு அழகாக ஃபில் பண்ணி காமிக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு டேலியா தாங்க. இந்த டேலியா லாஸ்ட் இயர் போச்சு, பட் நான் எடுத்து போடவே இல்லை. அது பாட்டுக்கு திருப்பியும் இந்த வருஷம் வந்துருச்சு. நம்மக்கிட்ட இன்னொரு கலரும் இருக்குது, அது இன்னும் சரியாக வரல. இந்த பூக்களுமே வந்து ஃபில்லர்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு செடி வச்சுட்டு அதை சுற்றி விதை போட்டோம்னா அழகாக வந்துடுவாங்க. இதுதான் நான் சொன்னது. இதில் ஒரு பூக்கள் பெருசாக இல்லை, அழகாக இருப்பாங்க. வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பான்சீஸ் பாருங்கள், ஒரு முகம் மாதிரியே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு மங்கி ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பெட்டுனியான்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற ரெட் அண்ட் ஒயிட்டு. இதில் வச்சுருக்கிற இந்த தக்காளி செடி பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நல்ல கொத்து கொத்தாக மணியாக அதில் தக்காளிகளும் இருக்குது. இந்த தக்காளி வைக்க இடமே இல்லைன்னு தேடிட்டு இருந்தேன், அதில் வச்சுட்டேன். இது பாருங்கள், இது வந்து பட்டர்ஃப்ளை ட்ரீன்னு சொல்லுவாங்க, இது பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மைல்டான நல்ல ஸ்மெல் இருக்குங்க. இந்த தடவை இந்த செடி இந்த மரத்தை வெட்டி விட்டனால பெருசாக வளரல, பட் பூக்கள் வந்திருக்கு. வந்த இலைய ஸ்டெம்ஸ்லேருந்து நமக்கு கிளைகள்லேருந்து பூக்கள் வந்திருக்கு. அதுவே ஒரு சந்தோஷம்தான். வெட்டி விட்டாலும் சாகாமல் அது நல்லா தழைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பூக்களோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு விதமான லில்லி தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போன வாரம் வீடியோவில் காமிக்கும் போது ஒன்று தான் இருந்தது, இந்த வாரம் நிறையா வந்திருக்கு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு லில்லியும் இருக்குது. அது வேறு சைடு வெஜிடபிள் கார்டனோடு வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லில்லிஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பெருவியன் லில்லிஸ் குட்டியாக இருக்கும், இந்த லில்லிஸ் பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த கீழே இருக்கிற பெருவியன் லில்லியில் ஒரு டைகர், அதாவது ஸ்பாட்ஸ் இருக்கும், இதில் ஸ்பாட்ஸ் இருக்காது, பெருசாகவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம சீடுங்க. நம்ம ஹைட்ராஞ்சியா பாருங்கள் இப்போ வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து இன்னுமே பெருசாக பந்தாக அழகாக அப்படியே நமக்கு ஒரு பூச்செண்டு மாதிரி இருக்கும் செடியில். இதை பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடிங்க. தண்ணி பெரிய அளவில் தேவையே படாது, குறைஞ்ச அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும். ரொம்ப அழகாக வருவாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வருவாங்க, சம்மரில் வருவாங்க. ஒரே ஒரு தடவை தான் பூப்பாங்க. இந்த பூக்கள்லாம் இந்த பூக்கள் எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதம் இந்த செடியிலே இருக்கும். இது வாடி போனாலும் அந்த செடியில் ரொம்பவே அழகாக நிற்கும். இதெல்லாம் நம்மளோட கேமமைலுங்க. இதெல்லாம் நம்மளோட கேமமைல் டீ போடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேமமைல் டீ இந்த பூக்களை காய வச்சு தான் செய்கிறது. இதெல்லாம் ஃபீவர் ஃபியூ செடிங்க. இங்கே வந்து அங்கங்கே நான் அந்த கேமமைல் வச்சுருப்பேன். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கேயும் கொஞ்சம் டெய்சிஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் சாஸ்டர் டெய்சிஸ் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அது பாட்டுக்கு வந்தது, நம்ம வைக்கவே இல்லை. தோட்டத்தில் அங்கங்கே இந்த செடிகள் அழகாக வந்துருச்சு. இது கூட இருக்கிற இந்த நீளமாக இருக்கிறதெல்லாம் ஒரு சூரிய முள்ளங்கின்னு சொல்கிற ரொம்ப சத்தான ஒரு ஜப்பானிய நாட்டு கிழங்கு. இந்த கிழங்கு அறுவடை பண்ணுறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட பேர் வந்து ஜெருசலம் ஆர்டிச்சோக்ஸ். இந்த பூக்களை பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஹாஃப் பாயில் போட்ட மாதிரி இல்லை, நடுவில் எல்லோவா சுற்றி வெள்ளையா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து இந்த பூக்களை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.